அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வேகன்சிஸ் ரிலேட்டடாக அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்டு வேகன்சிஸோட ஒரு ஆடண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வேகன்சிஸ் வந்து சில போஸ்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சில போஸ்ட்டுக்கு வந்து கம்மியாயிருக்கு. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் எது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேகன்சிஸ் டிக்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்ன எங்கே டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது கொடுத்துருந்த ஒரு அப்டேட். அதில் வந்து டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதுபோல் ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு வேகன்சிஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஆடண்டம்னா ஏற்கனவே என்ன வேகன்சிஸ் இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்க குரூப் 4க்கு வந்து பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேகன்சிஸ் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது நோட்டிஃபை பண்ணும்போது, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ண வேகன்சிஸ் இதுலேருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இதுலேருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் இல்லை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேகன்சிஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா அதை என்னென்ன அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி தரல. ஏன்னா 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணாங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ ஒரு டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தும் போது ஒரு டைமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் மறுபடியும் கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஒரு டைம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குரூப் 4க்கு இந்த மாதிரி அப்டேட் ஆகலாம். இப்போ குரூப் 4க்கு இந்த மாதிரி அப்டேட் ஆகலாம். குரூப் 2க்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இவங்க வந்து தனியாக ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். முன்னாடி இந்த வேகன்சிஸ் இருக்குது, இப்போ இந்த வேகன்சிஸ் அப்டேட் ஆயிருக்கு, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? என்ன போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. போஸ்ட் கோட் 3116, அதாவது ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போஸ்ட். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய போஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து நமக்கு எதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, 8ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். சரிங்களா? ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டு இதில் வந்து 43 இருந்துச்சு. ஓகே, எவ்வளோ இருந்தது? 43 இருந்தது. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ளஸ் வந்து ஒரு 5 ஆட் ஆயிருக்கு, 48 அப்டேட் பண்ணியிருக்காங்க. 43 + 48 அப்படி கிடையாது. சரியா? 48 ரிவைஸ் பண்ணது. ஏற்கனவே இருந்த வேகன்சிஸ் 43, இப்போ வந்து ரிவைஸ் ஆகி 48 மாறி இருக்கு. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய வேகன்சிஸ். மற்ற போஸ்டிங்கில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? மற்ற போஸ்டிங்கில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இன்டர்வியூ போஸ்ட்டில் இது 1ல் மட்டும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன நான் இன்டர்வியூ போஸ்ட் கொடுத்துருக்காங்களா? நான் இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் கமிஷனர் எந்த மாற்றமும் கிடையாது. 9 தான், இங்கே எதுவும் அதை பற்றி கொடுக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் 1073. ஸோ நமக்கு வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, 11th போஸ்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 போஸ்ட் இருந்தது, அது 8 மாற்றிருக்காங்க, +1. ஸோ இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ பெருசாக வந்து உங்களுக்கு எங்கே வந்து வேகன்சிஸ் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதை நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் நம்பர் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த போஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வேகன்சிஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் நம்பர் 1016 இருக்கா? சரியா? ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து 970 இருந்தது, 970 இருந்தது. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 553 போஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 970 553 கம்மியாயிருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆன வேகன்சிஸ் என்ன அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 417 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. 417 வேகன்சிஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வேகன்சிஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து உங்களுக்கு ஒன்றும் இன்க்ரீஸ் ஆக கிடையாது. ஓகே, அது பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த கோட் 2 பிடிபியும் வந்து நம்ம வந்து செக் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பெரிய அளவுக்கான மாற்றம் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு போஸ்ட் 155 இருந்தது. எவ்வளவு? 155 இருந்ததா, அசிஸ்டன்ட் அண்ட் ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நோட்டிஃபை பண்ணும்போது 141 இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 155 மாறி இருக்கு. ஒரு 14 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இன்க்ரீஸ் ஆனது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு அரௌண்ட் 90+ வேகன்சிஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த
இந்த பழசையும் புதுசையும் செக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகலை, கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆக வேண்டிய போஸ்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் மெயினாக வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து டிக்ரீஸ் ஆனது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிற போஸ்ட்டில் வந்து நிறைய வேக்கன்சிஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் தான். சரியா? ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 95 + 96 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு 3 வேக்கன்சிஸ் 45 அப்படின்னு பார்த்தோமா, 45லேருந்து இப்போ 48 ஆகிருக்கு, ஒரு 3. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னா 7லேருந்து 8 மாறி இருக்கு. சரிங்களா? அதே போல் அசிஸ்டன்ட் இன் டிபார்ட்மெண்ட் ப்ரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷன் சர்வீஸ் இந்த போஸ்ட்டில் வந்து 40 இருந்தது, இப்போ 46 ஆயிருக்கு, ஒரு +6. சரிங்களா? அதே போல் அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருந்தது, ஒரு 41 மாறி இருக்குது. ஸோ 23 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஃபிஷரிஸ் இந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 25 இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாரி, 35 இருந்தது, இப்போ 38 மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஷார்ட் ஃபால் அப்படிங்கிற போது எங்கே வந்து அதிகமாக வந்து வேக்கன்சிஸ் வந்து விழுந்திருக்கு அப்படின்னா 553 அப்படிங்கிறது இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னென்ன போஸ்டிங் இருந்தது, எவ்வளோ வந்து எங்கே விழுந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ குரூப் 4ல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேக்கன்சிஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ கொடுத்துருக்கூடிய இது வந்து பழசு. ஆக்சுவலாக 2019ல் வந்த வேக்கன்சியோட ரிவைஸ்டு வேக்கன்சிஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? பட் இந்த டைம் இன்க்ரீஸ் ஆனது ஒரு பக்கம் இருந்தாலும் டிக்ரீஸ் ஆனது அதிகமாக இருக்குது. சரிங்களா? அரௌண்ட் ஒரு 400 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கே தெரியும், கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் வந்து ஒரு பார்டரில் இருக்கீங்க, கட் ஆஃப் இதனால் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா ஒரு 400 வேக்கண்ட் அப்படிங்கும் போது கம்மியாகும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து நம்ம மாற்றம் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கூடிய 5000 வேக்கன்சிஸ்க்கு நம்ம 55,000 பேர் இல்லை 60,000 பேர் வரைக்கும் எழுதுவாங்க. முன்னாடி பார்த்து நம்ம வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக வந்து நமக்கு 5500 வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக நமக்கு வந்து இருந்தது. இப்போ வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது ஸோ இதிலேருந்து 10 மடங்கு நம்ம வந்து மெயின்ஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வேக்கன்சிஸ் கம்மியாகும் போது ஒரு 5000 தான் இருக்குது அப்படின்னா ஸோ இதிலேருந்து 10 மடங்குனா 50,000 பேர் போவாங்க, ஒரு 4000 பேர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சது. ஸோ இதில் வந்து பெரிய அளவில் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்ருக்கீங்க, எனக்கு வந்து சேஃப் ஜோன் 140+ இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் படிச்சுட்டே இருங்க. இந்த ஒரு பார்டரில் இருக்கிறவங்க சார் எனக்கு வருமா வராதா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அப்படிங்கிறது காமன் சிலபஸ். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். குரூப் 4 குரூப் 2க்கும் ரெண்டுக்கும் சிமிலராக இருக்கக்கூடிய போர்ஷனை நல்லா படிங்க. குரூப் 4கே கூட ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஏதாவது ஒரு போஸ்டிங் வேணும். ஸோ அது முதல்ல வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதை போட்டு குழப்பிக்கிட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எதையுமே படிக்காமல் விட்டுறக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒன்று குரூப் 4 ஆச்சும் நம்ம வந்து அடிச்சாகணும்னு படிங்க, இல்லை குரூப் 2க்கான என்னென்னலாம் தேவையோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. ஸோ சும்மா வந்து குழப்பிக்கிட்டே இருந்து டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.